ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் நாம் 30 பாசுரங்கள் திருப்பாவை சேவித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக வாரணமாயிரம் என்ற பகவானுக்கும் கோதைக்கும் நடந்த ஒரு திருமண கனவினை இங்கு நாம் சேவித்து அதனுடன் நாம் நிறைவு செய்வோம். கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும், கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும், சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தெடை தென்னரங்கருக்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளி, அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே, அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் கண்ணன் மேல் ஆறாத காதல் கொண்டு அவனை மணம் செய்து கொண்டதாக தான் கொண்ட கனவினை தன் தோழியிடம் எடுத்து கூறுகிறாள். இந்த பதிகம் வைணவ திருமணங்களில் இன்றியமையாத ஒரு சடங்காக அன்று தொட்டு இன்று வரை அமைந்து வருகிறது. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன் என்று பகலிரவு பாராமல் அகத்தில் அன்பெனும் விளக்கேற்றி கண்ணனை கண்டுணர்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அச்சுதனின் அடிபணிந்து ஆழ்கின்றாள் ஆழியான் என்று அவனுக்கே ஆளாகி அன்பொழுக பாடிய ஆழ்வார்களுள் அந்த பரம்பொருளுக்கே பல்லாண்டு பாடி வாழ்த்தி உயர்ந்தவர் பெரியாழ்வார். அவரின் திருமகளான ஆண்டாளோ தான் சூடிக் கொடுத்த மாலையாலும் பாடி புகழ்ந்த தமிழ் மாலையாலும் விலங்கிட்டு பரந்தாமனையே ஆண்டவள். அதனாலேயே ஆண்டாள் என்னும் பெயர் கொண்டவள். ஆண்டாளோ மற்ற ஆழ்வார்களையும் விஞ்சி பக்தி வேறு ஆண்டாள் வேறு என்று இல்லாமல் பிரிக்க முடியாத நிலையில் பக்திமயமாக நின்றவள். அதனாலேயே ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையவள் என்று மணவாள மாமுனிகள் புகழ்கிறார். மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆண்டாள் கோவிந்தனின் திருவருள் பெற்று அவனையே தன் மணாளனாக அடைய வேண்டி காமதேவனிடம் கூட சென்று முறையிடுகிறாள். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று கோவிந்தனை மணக்காமல் மனிதரை மணக்கும் நிலை என்று ஒன்று வந்தால் தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாகச் சொல்கிறாள். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் பேறு தனக்கு வாய்க்குமாறு அருள வேண்டும் என்று மன்மதனிடம் மன்றாடி வேண்டி நின்றாள். கேசவனும் அவள் கண்முன் தோன்றி அவளை சீக்கிரம் தன் மனையாளாக்கி அழைத்து கொள்ள வருவதாக கூறிப்போனான். வசந்த காலமும் வந்துவிட்டது. குயில்கள் கூவத் தொடங்கின. ஆனால் வருவேன் என்று சொன்ன கண்ணன் மட்டும் வந்து சேரவில்லை. கண்ணனை வரச் சொல்லி அந்த குயிலை கூவச் சொன்னால் ஒருவேளை அந்த குயிலின் ஓசை கேட்டு தன்னிடம் வருவானோ என்று ஏங்கி குயிலை கோவிந்தனிடம் தூதாக அனுப்பி வைத்தாள். ஆயினும் அவன் வரவில்லை. அவனையே நினைந்து நினைந்து மனம் உருகி இமைகள் மூடாமல் துன்பத்தில் மூழ்கி எவ்வளவு நாள்தான் கண் விழித்திருக்க முடியும்? ஒரு நாள் கண்ணயர்ந்தாள். நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டென உயிர் என்று வள்ளுவரின் சொல்படி கனவில் காணும் பேறு பெற்று உயிர் பொலிவுற்றாள் கோதை. அது மட்டுமா, அவனை அந்த கனவிலேயே நாடும் நகரமும் அறிய மணந்து கொள்ளும் பாக்கியமும் அருளப் பெற்றாள். அவ்வாறு கனவில் பெற்ற அவனது உறவு இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் அவளுக்கு பற்றாக நிலைத்து நிற்குமாறு அருள் செய்தான் பரமன். அந்த மாயன் தன்னை மணந்து கொண்ட இந்த அருங்கனவினை தன் ஆருயிர் தோழியிடம் சொல்லி மகிழும் கோதை அந்த கனவினை வாரணமாயிரம் என்று ஆரண மொழியின் ஆயும் தொறும் இன்பம் தரும் தமிழ் மாலையாக நமக்கு இன்று தொறும் பச்சை பூசுதல் என்ற கல்யாணத்தில் உள்ள ஒரு மங்கள சமயத்தில்
ஒவ்வொரு வைணவ திருமணத்திலும் பாடப்படுகிறது. இது பாடினால் அந்த புதுமண தம்பதியர் வாழ்வு எப்பொழுதும் இனிமையாக எல்லா வளங்களும் பெற்று நாரண நம்பியின் நல்லருள் கிடைக்க வழிவகுக்கும் என்றபடி. இதையே தத்துவார்த்தமாக பார்க்கும்போது பகவான் ஒரு ஜீவனை பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று அழைத்து கொண்டு சென்று அந்த பரமபக்தி நிலைக்கு பிறகே அவனோடு சேர்த்து கொள்வானாம். அந்த நிலைக்கு முன்னிலையில் உள்ளாள் ஆண்டாள். வாரணமாயிரம் சூழவலம் செய்து, வாரணமாயிரம் சூழவலம் செய்து, நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர். வாரணமாயிரம் சூழவலம் செய்து, நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர். பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும், பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும், தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும், தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். இப்படி ஆரம்பிக்கிறது இந்த பாடல். அதாவது இவள் சொல்கிறாள், நான் கனவில் கண்டு களித்தேன் தோழி என்று. என்ன சொல்கிறாள்? கல்யாண குணங்கள் நிறைந்தவனான நாராயணன் 1000 யானைகள் சூழ்ந்து வர எழுந்தருளி வலம் வருகிறான் என்று அவனை வரவேற்று எதிரே பொன்னாலான பூரணக் குடம் வைத்து நகரம் முழுவதும் தோரணக் கம்பங்கள் நாட்டி அலங்கரிக்கும் இந்த நிலையை சொல்கிறாள். கோதையை திருமணம் செய்து கொள்ள கோவிந்தன் மணக்கோலம் கொண்டு வருகிறான். அப்படி வரும்போது அவனை சுற்றி 1000 யானைகள் வருகின்றன. அவனே அந்த ஊரே பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்கிறது. இவ்வாறு கண்ணன் மணப்பந்தலுக்கு வரும் அழகையும் கம்பீரத்தையும் தோழியிடம் சொல்லி பூரிக்கிறாள் கோதை. இந்த பாசுரம் முதல் நிகழ்ச்சியான ஜானவாசம் என்ற நிகழ்வை நமக்கு உணர்த்துகிறது. வாரணம் என்றால் யானை. யானை என்பது ஒரு மங்களச் சொல். மங்கள நிகழ்வான திருமணத்தை விவரிக்கும் இந்த பதிகம் யானையை குறிக்கும் வாரணம் என்ற மங்களச் சொல்லோடு தொடங்கியிருக்கிறாள். மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் என்னும் திருமங்கையாழ்வார் பாடல் உணர்த்துவதைப் போல யானைகள் நிறைய வைத்திருப்பது அரசர்களின் செல்வ செழிப்புக்கும் வீரத்திற்கும் ஒரு அடையாளமாக திகழ்கிறது. மேலும் அரசர்களையெல்லாம் திருமாலின் அம்சமாகவே கருதுவது மரபு. அதனால் வடமதுரைக்கு அரசனாகிய நாரண நம்பி நடக்கின்ற அழகை சொல்லும்போது யானைகள் சூழ வந்தான் என்று சொல்கிறாள். அரங்கனின் கோயில் வாசலில் அவனை தரிசிப்பதற்கான யானைகளின் கூட்டம் அலைக்கடலென காட்சியளித்ததாக இதையே மாதிரியே தொண்டரடி புடியாழ்வாரும் சொல்றார். இருங்களிற் ட்ரீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைக்கடல் போன்றுள்ளது எங்கும் என்று. திருமாலின் நாமங்களுள் மிக உன்னதமானது நாராயணா என்னும் நாமம். கண்ணனுடைய பாதங்களை பற்றி பணியும் பக்தர்களின் மனதில் முதலில் உதித்திடும் திருநாமமும் நாராயணமே என்கிறார் நம்மாழ்வார். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று. இப்படி நமோ நாராயணா என்பாரே என்று குயில் பத்தில் பாடி முடிக்கும் கோதை தனக்கும் கண்ணனுக்கும் நடக்க இருக்கும் திருமணத்தை பாடும் வாரணமாயிரம் என்னும் இந்த 6ஆம் திருமொழியின் முதற்பாட்டிலும் கண்ணனை நாரண நம்பி என்று அழைக்கிறாள். அது மட்டுமில்லை, அம்மி மிதிக்கும் வேளையில் கூட நாரண நம்பி என்று அழைக்கிறாள். நம்பி என்றால் சகல குணமும் நிரம்பி உள்ளவன் என்று பொருள். அனைத்து கல்யாண குணங்களும் நிறைந்தவன். அப்படிப்பட்டவனையே மணாளனாக ஏற்கிறாள் நம் தாயார் கோதா பிராட்டி. மதுரையார் மன்னன் ஆதலால் அவனை எதிர்கொண்டு வரவேற்க
பூரண கும்ப மரியாதையுடன் திரண்டிருக்கின்றனர் ஊர் மக்கள். மேலும் தோரணங்களெல்லாம் நாட்டி வீதிதோறும் அலங்கரித்து இந்த கண்கொள்ளா காட்சியை விளக்கும் இந்த பாசுரம். இந்த பாட்டில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு மங்கள பொருளை வைத்திருக்கிறாள் கோதை. முதல் அடியில் 1000 யானைகள், அடுத்த அடி மங்கள ஸ்வரூபனான சாக்ஷாத் நாராயணமூர்த்தி, 3வது அடியான இந்த பாட்டில் பூரண கும்பங்கள், கடைசி அடியில் தோரணங்களையும் குறிப்பிட்டு மங்களம் ததும்ப இந்த திருமொழியை சொல்கிறாள் தன் தோழியிடம் தாயார். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை பூகுத கனா கண்டேன் தோழி நான் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை பூகுத கனா கண்டேன் தோழி நான். இப்பொழுது இவள் சொல்கிறாள், தோழி, நாளைய தினம் கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண விழா என்று நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அந்த நிச்சயதார்த்தத்திற்கு பின்னால் விவாகத்தின் முதல் நாள் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வதற்காக பாளையோடு கூடிய பாக்கு மரங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட மணப்பந்தலின் கீழே நரசிம்மன், மாதவன், கோவிந்தன் என்று பல திருநாமங்கள் உடைய கண்ணன் என்னும் இளங்காளை பிரவேசிக்கிறதை நான் கனாவாக கண்டேன் என்கிறாள். வாரணம் 1000 சூழ நகரில் வலம் வந்த மதுசூதன் திருமணப் பந்தலின் கீழ் பிரவேசிக்கும் காட்சி இது. பாளை கமுகு பரிசுடை பந்தல் என்னும் இடத்தில் திருமணப் பந்தலின் அழகை விவரிக்கிறாள். பாக்கு மரத்தின் பாளைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கமுகு என்றால் பாக்கு மரம், கரும்பு, கமுகு, வாழை முதலியவம் மங்கள விருட்சங்கள். அதனாலேயே பாளைகள் என்பது பாக்கு மட்டைகள். இவை விரியும்போது வாசனை ரொம்ப அழகாக, ரொம்ப மிகுதியாக இருக்கும். இதைதான் தொண்டரடி பொடியாழ்வாரும் திருப்பள்ளி எழுச்சியில் பாக்கு மரங்களின் மடல்களை காலை நேர காற்று கீறுகிறது, அதனால் அவற்றின் பாளைகளின் மனம் எங்கும் கமழ்கிறது என்பதை பாயிருள் அகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடை கீரிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ என்று பாடியுள்ளார். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பதோர் என்று. கோளரி என்றால் மிடுக்குடைய சிங்கம். அத்தகைய மிடுக்குடைய சிங்கம் போன்றவன் கண்ணன் என்று நரசிம்ம அவதாரத்தை எடுத்து கூறி கோள் என்ற சொல்லுக்கு இடையூறு என்றும் பொருள். அவ்வாறு பொருள் கொண்டால் அரி என்னும் அறிகின்ற அல்லது நீக்குகின்ற என்றபடி கோளரி மாதவன் என்பதற்கு இடையூறுகளை நீக்குகின்ற மாதவன் என்று சொல்லி, கோவிந்தன் என்று சொல்லி மலையால் குடைப்பிடித்து பக்தர்களை காத்தவன் என்றும் இனியவன் கண்ணனின் பெருமையை சாற்றுகிறாள். இப்படி ஏறு போல பீடு நடை உடையவனாதலில் காளை என்றும் கூறுகிறாள். இறைவன் தீயவர்களுக்கு சிங்கமாகவும் பக்தர்களுக்கு இனியவனாகவும் அன்பர்களை ரட்சிக்கும் அருளுள்ளம் கொண்டவனாகவும் இருக்கிறான் என்பதை கோளரி மாதவன் கோவிந்தன் என்னும் 3 நாமங்களைச் சொல்லி நமக்குள் இறையுணர்வையும் தூண்டுகிறாள் கோதை. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து, மந்திர கோடி
உடுத்தி மணமாலை மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான் அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். அடுத்ததாக லக்ன பத்திரிகை எழுதுகிறார்கள். தோழி, கண்ணனுக்கும் எனக்கும் நடக்கும் திருமணத்தை காண இந்திரன் முதலிய தேவாதி தேவர்கள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இந்த பூவுலகத்திற்காக மேலுலகத்திலிருந்து வந்துழுந்து கண்ணனுக்கு மணமகளாக என்னை தரும்படி கேட்டு நிச்சயித்தனர். அதன்பின் கண்ணனின் உடன் பிறந்தவளான துர்க்கை எனக்கு புதிய ஆடையை உடுத்தி வாசனையுள்ள மலர் மாலையும் அணிவித்தாள். இப்படி ஒரு கனா கண்டேன் என்று கூறுகிறாள். கற்பெனப்படுவது கரணமோடு புணர கொளர்க்கு உரி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்பக் கொள்வதுவே என்று கற்பு திருமணத்தின் இயல்பை மொழிகின்றது. இது அதாவது தலைவியை மணந்து கொள்வதற்கு உரிய தகுதி படைத்த தலைவன் சடங்குகளுடன் தலைவியை கொடுப்பதற்கு உரிய அவளுடைய பெற்றோர் கொடுக்க உறவினர்கள் சூழ உலகறிய மணந்து கொள்வதே திருமணம் என்றபடி இந்த நெறியின் வழியே வாரணமாயிரத்தின் இந்த பாசுரத்தில் மகள் பேசுதல், மந்திரத்தல், மந்திரக்கோடி உடுப்பித்தல் என்று 3 மனச்சடங்குகளுடன் மாப்பிள்ளை வீட்டார் பெண் கேட்டு நிச்சயிக்கின்றனர். இது எல்லாம் திருமணத்திற்கு முதல் நாள், அதாவது ஜானவாசம்னு சொல்லுவோம், அந்த டைமில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். மகள் பேசுதல் என்னும் சடங்கு உங்கள் பெண்ணை எங்கள் பிள்ளைக்கு வாழ்க்கை துணையாக்கி தர வேண்டும் என்று மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடம் வேண்டிக் கொள்வதை குறிக்கும். இங்கு மாப்பிள்ளை வீட்டார் யாரு? கண்ணபிரானின் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொருட்டு வானுலகிலிருந்து தரை மீது தாழ்பதித்து இந்திரன் முதலிய தேவர்கள் பெருமகிழ்வுடன் வந்திருக்கிறார்கள். இப்படி வருபவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் நன்று நன்று என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள் என்றபடி நன்று நன்று என்று அவர்களை வரவேற்கும் பெண் வீட்டாரும் இன்று நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை என்று சொல்லி வரவேற்பார்களாம். இப்படி வாழ்த்தும் வரவேற்பும் காரியம் நிறைவேறும் என்பதற்கான அறிகுறிகள். மகள் பேசிய பின் நிகழ்வது மந்திரித்தல். மந்திரித்தல் என்பது மந்திரம் என்ற வடமொழி வார்த்தையிலிருந்து வந்தது. மந்திரம் என்ற சொல்லுக்கு ஆலோசனை என்னும் பொருள். மகள் பேசிய பின்னர் பொதுவாக துணிமணிகளை பற்றியும் ஆபரணங்களை குறித்தும் 2 பேரும் கலந்து பேசி ஆலோசிப்பார்கள். எவ்வளோ வாங்கி தருவேள், எவ்வளோ நகை போடுவேள், இந்த மாதிரி. இதைத்தான் மந்திரித்தல் என்னும் இந்த சடங்கு. அதற்கு பிறகு கோடி உடுப்பித்தல் அல்லது மந்திர கோடி உடுத்தல் என்னும் சடங்கு. கோடி என்பது கூரைப்புடவை, மந்திர கோடி உடுத்தல் என்பது மணமகளுக்கு நாத்தனார் புதுப்புடவை அணிவிக்கும் சடங்கை விவரிக்கிறாள் கோதை. இங்கு நாத்தனார் ஸ்தானத்தில் இருப்பதோ அந்தரி என்று போற்றப்படும் துர்கா. அந்தரி என்றால் உயிர்கள் அனைத்தினுள்ளும் அந்தர்யாமியாக இருக்கும் சக்தி என்று சொல்வர். இப்படியும் சொல்வர். அந்தரம் என்பது ஆகாயம் உள்ளிட்ட பஞ்சபூதங்களிலும் மறைந்து அருள் புரிபவள் என்றும் கூறுவாள். அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தவளான துர்க்கையானவள் கோதைக்கு கோடி உடுத்துகிறாள். அதற்கு பிறகு மணமாலையும் அணிவிக்கிறாள் என்றபடி இங்கு தேவர்கள் பூமாரி பொழிந்து கோதை திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டாராக மண்ணுலகிற்கே இறங்கி வந்து திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுத்தனர் என்றபடி இந்த பெருமையை தோழியிடம் சொல்கிறாள் கோதா பிராட்டி. நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி. நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி. பூப்புனை கண்ணி புனிதனோடென் தன்னை பூப்புனை கண்ணி புனிதனோடென் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான்.
பூப்புனை கண்ணி புனிதனோடென் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்த சடங்கு காப்பு கட்டுதல் என்றபடி இப்போ சொல்கிறாள் தோழி, அந்தணர்கள் எல்லோரும் சேர்ந்து 4 திசைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களை நன்றாக எங்கள் மீது தெளித்து மந்திரம்லாம் சொல்லி வாழ்த்தினர். பின்னர் பல வகை மலர்களாலான மாலை அணிந்த கண்ணனுக்கும் எனக்கும் காப்பு கயிறு கட்டினர் என்று நான் இவைகளை கனவில் கண்டேன் என்கிறாள். இந்த பாசுரத்திலும் 3 மணச்சடங்குகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல்ல தீர்த்தம் நல்குதல், புரோக்ஷித்தல் அப்படிங்கிற நிகழ்வு. இந்த ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்தின் போதும் 4 சமுத்திரங்களிலிருந்து புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டது போலவே கோதைக்கும் நம்பிக்கும் நடைபெறும் இந்த திருமணத்திலும் புண்ணிய நீர் 4 திக்குகளிலிருந்தும் கொண்டு வந்தனர். அப்படி கொண்டு வந்த தீர்த்தங்களால் திருத்தம்பதிகளை மீது வேத வித்தகர்கள் மந்திரம் சொல்லி தெளித்தர்கள். பார்ப்பன என்பது பிராமண என்ற வடமொழி சொல். சிட்டர் என்பது சிரேஷ்டர், சிரேஷ்டர்னா சிறந்தவர். இப்படி எடுத்து ஏந்தி என்று வருவதால் வேதங்களை குறைவர ஓதுவதில் சிறந்தவர்களான பிராமண சிரேஷ்டர்கள் என்றபடி இவர்கள் வந்து நன்றாக தெளித்த புண்ணிய நீர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நீங்காத செல்வமும் அளிக்கும் என்பதால் அதற்கு பிறகு அவர்கள் வேத மந்திரங்களை எடுத்து ஓதி எல்லா நலங்களும் பெறுமாறு ஆசி கூறி மங்கள வாழ்த்தொலி எழுப்பினர். இதைதான் எடுத்து ஏத்துதல். இது திவ்ய தம்பதிகளை வாழ்த்துதல். இதனை மங்களாசாசனம் பண்ணுதல் என்றும் சொல்வார்கள். வேத மந்திரங்களின் பலனை உரத்த குரலால் முழுவதும் பெறுவதற்காக, அதாவது பலனை பெறுவதற்காக ரொம்ப ஸ்ரத்தையோட குரல் கொடுத்து உரக்க ஓதுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அதுக்கு அடுத்தது காப்பு நான் கட்டுதல். காப்பு நான் என்பது மணமக்களை இணைப்பது, திருஷ்டி தோஷம் ஏற்படாமல் மணமக்களுடைய நலத்தை காக்கத கையில் கட்டப்படும் ஒரு மங்கள கயிறு. இந்த சடங்கினை கங்கண தாரணம் என்று சொல்லுவர். அடுத்துக்கு பிறகு பூப்புனை கண்ணி புனிதன் என்று காப்பு நான் கட்டும்போது கண்ணன் இருந்த திருக்கோலத்தை விவரிக்கிறாள். பூக்களை நெருக்கமாக அமைத்து தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, புண்ணிய தீர்த்தத்தினாலும் வேதத்தினாலும் மந்திரத்தினாலும் பொலிவு பெற்று ரொம்ப புனித ஸ்வரூபனாக இருக்கானா. அதனால் அவனை புனிதன் என்று அழைக்கிறாள். இப்படி பழமை முறைப்படி திருமணச் சடங்குகள் இருக்கிறத இங்க சொல்லி இப்படியெல்லாம் நடக்கிறது என்னுடைய கனவில் என்று இவள் கூறுகிறாள் இவளுடைய தோழியிடம். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும், மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான், அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். இதுல தோழி ரொம்ப அழகான இளம்பெண்கள் சூரியனோட ஒளி போன்ற பேரொளி உள்ள குத்து விளக்கெல்லாம் எடுத்துண்டு பொற்கும்பங்களெல்லாம் கையில் ஏந்திண்டு எதிர்கொண்டு அழைச்சி வர வடமதுரையின் மன்னனாகிய என் கண்ணன் பாதுகைகளை தரித்து கொண்டு பூமி எங்கும் அதிரும்படியாக மணமண்டபத்தில் எழுந்தருள்வதை நான் கனவில் கண்டேன் என்கிறாள். இது நம்மளுக்கு பிடி சுற்றுதல் என்ற ஒரு சடங்கையே சொல்கிறது. மணமண்டபத்தில் மதுசூதனன் பிரவேசித்த காட்சியையும் சொல்கிறது. மாப்பிள்ளை அழைப்பின் போது இளம் பெண்கள் மங்கள விளக்குகளை ஏந்தி வருகிறார்கள். அவர்கள் ஏந்தியுள்ள மங்கள விளக்கினை கதிரொளி தீபம் என்று சூரியனை போல ஒளி கொடுக்கிற தீபம்னு சொல்றா. அந்த தீபம் என்றும் அணையாது. அணையாத தீபம் நல்ல சகுனம்.
நலம் பெருக்கும். அப்படி இன்னொரு சில பெண்கள் பொற்கலசங்களையும் கொண்டு வருகிறார்கள். அதனால் அந்த கலசத்தின் பொன்மயமான தோற்றத்தையும் சொல்றா. இப்படி ஏந்தி வருகின்ற அந்த பெண்களை சொல்றச்சே சதிர் இளமங்கையர் என்றால் அழகு வாய்ந்த சதிர்னாக்க, இந்த பெண்கள் மாப்பிள்ளையை அழைக்க வருவதை பரமபதத்துக்கு எழுந்தருளும் ஜீவன் முக்தர்களை வரவேற்க வரும் இளம் பெண்களோடு பெரியவர்கள் ஒப்பிடுவார்கள். நிறை கூட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே என்று திருவாய்மொழியும் இதில் இதே மாதிரியே சொல்லும். அப்போ வடமதுரை மைந்தன் என்று அவனை அழைத்து மதுரையார் மன்னன் என்று சொல்கிறாள். கண்ணனும் ஒரு அரசனுக்குண்டான கம்பீரம், மிடுக்கு இதோட திருமண மண்டபத்தை நோக்கி நடந்து வரான். அப்போ அழகிய பாதுகைகள் போட்டுருக்கான். அதில் நிலத்தில் அதிர்வு உண்டாகுமாறு நடக்கிறான். அப்போ இங்கு வந்தான் என்று கூறாமல் புகுந்தான் என்று அவனோட நடையில தெரிந்த வேகம் அதை சொல்கிறாள். அடியவர்களுக்கு சிறிது கூட காலம் தாழ்த்தாமல் காத்தளிப்பவன் அல்லவா கண்ணன். அடியவளான பட்டர்பிரான் மகளையும் மனம் புரிந்தருள நெடுங்காலம் காத்திருக்க வைக்காமல் விரைவாக வருகின்றான் என்பதை கோதை உருகி கழிக்கின்றாள். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, முத்துடைதாம நீரை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை, மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை, கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான், மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை, கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். இந்த பாடல் மூலமாக மத்தளம் கொட்டுகிறது, பாணிகிரகணம் நடக்கிறது. பாணிகிரகணம் என்ற மங்களமான நிகழ்ச்சி. மத்தளம் முதலிய வாத்தியங்கள் முழங்கவும் வரிகளையுடைய சங்குகள் முழங்கவும், மைத்துனன் முறையுடையவனும் நற்குணங்கள் நிறைந்தவனும் மதுசூதனன் என்னும் பெயர் பூண்டவனுமான கண்ணன் முத்துமாலைகள் வரிசையாக தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழே வந்து என் கைகளை பற்றி கொன்றருள நான் கனா கண்டேன் என்கிறாள். முதல் 5 பாசுரங்களில் திருமணத்திற்கு முன் நிகழ வேண்டிய சடங்குகளை விவரித்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கைத்தலம் பற்றுதல் என்றும் பாணி கிரகணம் என்றும் கூறப்படும் திருமணக் காட்சியை நமக்கு கண்முன்னே காட்டுகிறாள். மேளங்கள் கொட்டுகின்றன, அழகிய சங்குங்கள் ஒலி முழங்குகின்றன. கோதையின் திருமணம் நடக்கிறது. சங்க காலத்தில் இப்படி மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமணம் நடைபெற்றது. நின்று ஊத என்று சொல்லும்போது இடைவிடாமல் என்றும் நிறுத்தாமல் என்றும்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இடைவிடாமல் ஒலித்து கொண்டு திருமணத்தின் தொடக்கத்தில் எழுந்த இந்த மேள ஒலியும் சங்கின் நாதமும் திருமணம் முடியும் வரை ஒலித்து கொண்டே இருந்தது என்பதை உணர்த்துகிறாள். இங்கு கண்ணனை குறிப்பிடும்போது மைத்துனன் என்று கூறுகிறாள். அந்த காலத்தில் மச்சான் என்று கூப்பிடுவதையே மைத்துனன் என்றபடி, கண்ணனை மணந்த நப்பினைக்கு யசோதை அத்தை முறை. ஆதலால் நப்பினையாகவே தன்னை பாவிக்கும் கோதை கண்ணனை அத்தை மகன் என்ற உறவு முறை சொல்லி மைத்துனன் என்று கூப்பிடுகிறாள் என்றும் கொள்ளலாம். நம்பி என்றும் பெருமானை அழைக்கிறாள். நம்பி என்றால் ஒரு விதத்தில் ஆண்களில் சிறந்தவன், புருஷோத்தமன் என்றும் பொருள் உண்டு. இந்த உலகினையே காக்கும் பரம்பொருளான கண்ணன் ஒரு பட்டர்பிரான் மகளை மணம் முடிக்க வந்த விதத்தை போற்றியே ஆண்டாள் அவனை நம்பி என்று கூப்பிடுகிறாள். ஆண்டாள் அளித்த புகழாரம் இதோடு நிற்கவில்லை. மதுசூதனன் என்று அசுரனை கைடபனோடு சேர்ந்து மது என்ற அசுரனை அழித்தவனே என்றும் கூப்பிட்டு அந்த கொடிய அசுரனை அழித்ததோடு மட்டுமல்லாமல் அவ்வசுரன் அபகரித்து சென்ற வேதங்களை ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து மீட்டாயே என்று இப்படி தனக்கும் எந்தவிதமான தீங்கும் நேராமல் காப்பாற்றுவான் என்று அவனை கைத்தலம் பற்றும் அத்தருணத்தில் மதுசூதனன் என்ற திருநாமம் கொண்டு போற்றுகிறாள். கைத்தலம் பற்றுதல்
என்றால் என்ன? உள்ளங்கையோடு உள்ளங்கை கலந்திருக்கும்படி பிடித்தல். இப்படி கைத்தலம் பற்றுவதால் இனி நாம் இல்லறத்தை நல்லறமாக சேர்ந்தே செய்ய வேண்டும், அந்த அறத்தின் பலனையும் சேர்ந்தே அனுபவிக்க வேண்டும் என்று மணமக்கள் அறிவிக்கின்றனர். குறுந்தொகையில் கூட இந்த சடங்கினை உனது உறவினர்கள் உனது முன்கையை பிடித்து எனக்கு தர நாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அறியும்படியாக நன்முறையில் திருமணம் செய்து கொள்வோம் என்று தலைவன் தலைவியை பார்த்து சொல்வதாக பார்த்திருக்கிறோம். அப்படியாக வந்து என்னை கைத்தலம் பற்றினாள். அதாவது தான் அவனுக்கு உரியவள் ஆதலால் அவனுக்கு உரியதை பெறுவதற்கு அவனே வருவதுதானே முறைமை. அதனால் கண்ணன் தன் அருகில் அவனாகவே வந்து கைத்தலம் பற்றினான் என்று சொல்லி பெருமைப்படுகிறாள். இதில் வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்தி பரிதி வைத்து, வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்தி பரிதி வைத்து, காய்சினமா களிரன்னான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். காய்சினமா களிரல் நான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். இப்படி கைப்பற்றி கொண்ட கேசவன் தீ வலம் வருதலையே இதில் சொல்கிறாள் தன் தோழியிடம். தோழி, வாய்மையுடைய நல்ல வேதியர்கள் பொருத்தமான சிறந்த வேத மந்திரங்களை ஓத அந்தந்த காரியங்களுக்கு இசைந்த மந்திரங்களின்படி பசுமையான இலைகளை உடைய நாணல் புற்களை பரப்பி சமித்திகளை இட்டு தீ வளர்க்க மிக்க சினத்தையுடைய பெருங்களிறு போன்ற கம்பீரம் கொண்ட கண்ணன் என் கையை பிடித்து கொண்டு அத்தீயினை வலமாகச் சுற்றி வர நான் கனா கண்டேன் என்று சப்தபதி என்று நாம் கூறும் ஒரு சடங்கினையே இங்கு சொல்கிறாள். கைத்தலம் பற்றி கொண்ட கண்ணனும் கோதையும் தங்கள் அன்பை அக்னி சாட்சியாக்கும்படி தீயை வலம் வந்து வணங்கும் மணச்சடங்கு இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். முதலில் அந்தணர்கள் வேதங்கள் ஓதி தர்பை சாத்தி ஓமக்கனல் வளர்க்கும் திறத்தை சொல்கிறாள். அப்படி வேதம் ஓதும் வேதியர்களை பற்றி சொல்லும்போது வாய் நல்லார் என்கிறாள். வேதங்களை சரியாக உச்சரித்து நல்ல முறையில் ஓதும் திறம் வாய்ந்த மறையோர்கள் என்றபடி அப்படிப்பட்ட வேதியர்கள் நல்ல மறை ஓதுகிறார்கள். திருமணச் சடங்குகளின் போது ஓதக்கத்தக்க வேத மந்திரங்கள். அப்போ பசுமையான இலைகளையுடைய நாணல் புல், அதாவது தர்பை புல், ஓமத்தில் அக்னியை பிரதிஷ்டை செய்யும் முன் ஓமகுண்டத்தை சுற்றி 4 புறத்திலும் தர்பையை வைப்பார்கள். இப்படி அக்னியை சுற்றி உரிய இடங்களில் முறைப்படி பரப்பி வைக்கப்படும் தர்பைகள் பரிஸ்தரணம் என்பது இங்கு நாணல் படுத்துதல் என்று தமிழில் அழைக்கிறாள். அடுத்து குச்சிகளை சமித்துக்களை அக்னியில் போட்டு ஆகுதி செய்யும் சடங்கு. இந்த சடங்கினை பரிதி வைத்தல், அதாவது சமித்து வைத்தல் என்றபடி. இப்படி பிரதிஷ்டை பண்ண அக்னியை கண்ணனும் கோதையும் வலம் வருகின்றனர். 7 அடிகள் எடுத்து வைத்து தீவலம் செய்யும் இச்சடங்கினை சப்தபதி என்று நாம் சொல்லுவோம். வடமொழியில் சப்தம் என்றால் 7, பதம் என்றால் அடி. இப்படி தீவலம் வரும்போது எல்லா பிறப்பிலும் எல்லா உலகிலும் எப்போதும் எங்கும் இணைந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவோம் என்று இருவரும் சேர்ந்து உறுதிமொழி கொடுக்கின்றனர். இல்லறம் செழிக்க வேண்டி ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் ஜெபிக்கப்படும் மந்திர வாக்குகள் மூலம் இருவரிடையேயும் நட்பும் புரிதலும் அன்பும் மலர இச்சடங்கு வகை செய்கின்றது. இப்படி அக்னி சாட்சியாக உறுதிமொழி கூறி வலம் வரும்போது மிக்க சினத்தையுடைய பெரிய யானை, காய்சின மாக்களிறு போன்ற கம்பீர தோற்றத்துடன் கண்ணன் இருக்கிறான். இங்கு கோதையை கரம் பிடிக்க கண்ணனின் பெருமிதத்துக்கும் செருக்குக்கும் மத யானையின் செருக்கு போன்ற உவமையாக சொல்லி இப்படி சொல்கிறாள். ரொம்ப அழகாக காய்சின வேந்தே கதிர்முடியோனே என்று
நம்மாழ்வார் வாய்மொழியையும், கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை என்று திருமங்கையாழ்வார் திருமொழியையும், வெஞ்சின தனுவல்லான் என்று கொடிய சினத்தையுட வில்வீரன் என்று கம்பர் கூட சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம நினச்சிண்டாக்க இங்கே ரொம்ப அழகாக புரியும் எவ்வளோ ஒரு கம்பீரத்தோட ஒரு பெருமிதத்தோடு வாழ்கிறான் என்பது. இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான், இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான், நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான், நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி, செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி, அம்மி மீதிக்க கனா கண்டேன் தோழி நான், அம்மி மீதிக்க கனா கண்டேன் தோழி நான். பாசுரத்தில் தோழி நாங்கள் அம்மி மிதித்தோம் என்கிறாள். இப்பிறப்பிற்கும் இனிவரும் ஏழேழு பிறவிக்கும் பற்றுக்கோடாய் அடைக்கலம் தருபவனும், நம்மையெல்லாம் தனது உடைமையாக கொண்டவனும், சகல நல்ல குணங்கள் உடையவனும் நாராயணனும் ஆன கண்ணன் சிறந்த தனது திருக்கைகளாலே எனது காலை பிடித்து அம்மியின் மேல் எடுத்து வைக்க, என்னை அம்மி மிதிக்க செய்ய அப்படி நான் கனா கண்டேன் தெரியுமா என்கிறாள். முந்தைய பாசுரத்தில் கைத்தலம் பற்றினான் கண்ணன். இங்கே அவளுடைய பாதத்தை பற்றி அம்மி மிதிக்க செய்தருள்கின்றான். ராமனாகிய உயிரை ஏழேழு பிறவியிலும் தொடர்ந்து செல்லும் உடல் போல தன்னை பாவித்த சீதையைப் போல கோதையும் கண்ணனை ஏழு பிறப்புக்கும் பற்றுக்கோடாக காண்கிறாள். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று திருப்பாவையில் அன்பொழுக அறிவித்த கோதை தன்னுடைய திருமணத்தில் அம்மி மிதிக்கும் அரிய வேளையில் அந்த சரணாகதி தத்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறாள். அது மட்டுமல்ல, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று கண்ணனோடு தனக்குள்ள ஒரு உறவின் அழிவற்ற தன்மையை குறித்து திருப்பாவையில் பாடி பெருமைப்பட்ட கோதை அம்மிக்கல்லை போன்ற ஸ்திரமான இந்த உறவு இந்த மன நிகழ்வில் நிலைநாட்டப்படுவதை எண்ணி மனம் உருகுகிறாள். இதையே உயிர் கலந்து ஒன்றிய செய்தீர் கேண்மை என்று ஐங்குறுநூறு கூறுகிறது. அதாவது தலைவன் தலைவி இடையே உள்ள உறவானது இரு உயிர்களும் கலந்து ஒன்றான குற்றமற்ற நட்புறவாக அமைந்துள்ளது. அதுவே பிரிந்துரல் அறியாத நிலையான உறவாக திகழ்கிறது என்று இப்பிறப்பு மாறி இனி எப்பிறப்பு வாய்த்தாலும் நீயே எனது கணவனாக இருக்க வேண்டும், நானே உனது நெஞ்சுக்கு இனியவளாக இருக்க வேண்டும் என்று தலைவனை பார்த்து தலைவி சொல்வதாக அமைந்துள்ள இந்த குறுந்தொகை, இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகியர் என் கணவனை, நானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று இப்படி திருமாலின் தாழ் தொட்டு தொண்டு செய்வதே தன் வாழ்வின் பயனாக கருதி கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டாய் என்று மன்மதனை வேண்டினாள் இல்லையா? அவ்வாறு இறைவனின் காலை பிடித்து தொண்டாற்ற விரும்பிய அடியவளாகிய தன்னுடைய பாதத்தை அந்த பரம்பொருளே பற்றி எடுத்து அம்மி மீது வைப்பதை நினைத்து ஒரு பக்கம் நாணம், ஒரு பக்கம் பெருமை, ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் நன்றி, இப்படி 4 விதமான உணர்ச்சிகள் ஒரு சேர பொங்க நெஞ்சுருகி மகிழ்கிறாள் கோதை. இங்கு 2 வகையான பற்றுக்கள் விவரிக்கப்படுகிறது. முதல் பற்று கண்ணனை சரண் புகுந்து 7 பிறப்பிலும் அவன் பாதங்களே தஞ்சமாக பிடித்து கொள்ளும் பற்று. 2வது பற்று அவ்வாறு சரண் புகுந்த பக்தர்களை நன்னெறியில் செலுத்தும் பொருட்டு இறைவன் அவர்களுடைய பாதங்களை பற்றி வழிகாட்டுவதை சொல்கிறது. பற்றற்ற இறைவனும் தன் மீது பற்று வைக்கும் அடியவர்கள் காட்டும் அன்பின் மீது பற்று வைத்து அருள் புரிவான் என்று அந்த பேருண்மையை நமக்கு இங்கு உணர வைக்கிறாள் கோதை. நம்மை உடையவர் நாரணன் நம்பி என்று எப்படி கடல் அலைகள் எல்லாம் கடலில் தோன்றி
கடலிலேயே மறைவது போல உயிர்களெல்லாம் இறைவனிடத்திலே தோன்றி அவனிடத்திலே சென்று சேர்கின்றன என்று திருமழிசை ஆழ்வார் சொல்வதைப் போல கலைகள் எல்லாம் கடலுக்குச் சொந்தம், உயிர்கள் எல்லாம் இறைவனின் கடமை என்று இப்படி ஆண்டாள் நம்மை உடையவன் நாராயண நம்பி என்று பெரிய மகா தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறாள். கண்ணனின் கையை செம்மை உடைய திருக்கை என்று சொல்கிறாள். கண்ணனின் கைகள் ஏன் சிவந்திருக்கின்றன என்று பார்த்தால், கோதை தன்னுடைய அன்புக்குரிய கண்ணனை தேடி காடும் மலையும் நாடும் அலைந்து திரிகிறாள். உண்ணாமல், நெய் உண்ணாமல், பால் அருந்தாமல், ஒருவேளை மட்டும் உணவு கொண்டு பல காலம் நோன்பு இழந்து உடல் மெலிகிறாள். அவளது பாதங்கள் மென்மை இழந்து எலும்பாக இருக்காம். மென்மையற்ற அந்த பாதங்களை பற்றியதால் கண்ணனின் மலர் போன்ற கைகள் சிவந்தனவாம். என்ன ஒரு அழகான விளக்கம் இல்ல! இப்படி அவளுடைய பக்தியின் சிறப்பு, தேகம் மெலிந்தாலும் பரவாயில்லை என்ற பக்தி சிறப்பு, கரங்கள் சிவப்பதையும் பொருட்படுத்தாத கோவிந்தனின் அன்பு, இப்படி ஒரு சேர உணர்ந்து கண்ணும் கமலம், கமலமே கைத்தலமும் என்ற பேயாழ்வாரின் வாய்மொழியின்படி செந்தாமரை போன்ற திருக்கரங்கள், நாராயண நம்பி செம்மையுடைய திருக்கையால் கோதையின் தாழ்பற்றி அம்மி மிதிப்பிக்கின்றான் என்னும் கருத்தை தெரிவிப்பதால் அம்மி மிதிக்க என்று இந்த இடத்தில் கண்ணன் கோதையுடன் இரண்டர கலந்துள்ளமையால் கோதை அம்மி மிதித்ததை கோவிந்தன் மிதித்ததாகவே சொல்றாப்ல இருக்கு இல்லையா? வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி, வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கனா கண்டேன் தோழி நான், அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கனா கண்டேன் தோழி நான். இப்படி இதற்கு பிறகான சடங்கான பொறியிடுதலை பற்றி அவளுடைய தோழி கிட்ட தான் கண்ட கனவை சொல்கிறாள். தோழி அழகிய வில் போன்ற புருவத்தையும் ஒளி பொருந்திய முகத்தையும் உடைய எனது தமையன்மார் வந்து அக்னியை நன்றாக எரியச் செய்து அந்த அக்னியின் முன்னே என்னை நிற்கச் செய்தார்கள். பின்னர் நரசிம்மனாய் சிங்கமுகத்தை உடையவனும் அச்சுதனுமான கண்ணனுடைய திருக்கையின் மேலே என் கையை வைத்து நெற்பொறியை அள்ளியெடுத்து அக்னியில் இட்டு ஆகுதி செய்வதை நான் கனவில் கண்டேன் என்று அம்மி மிதித்து அருந்ததி கண்டபின் பொறியிடுதல் என்னும் மணச்சடங்கு லாஜஹோமம் என்று நெற்பொறி ஹோமம் என்றும் அழைக்கப்படும். இந்த சடங்கில் கணவனுக்கு நீண்ட ஆயுளை வேண்டி அக்னியில் பொறியிட்டு ஆகுதி செய்கிறாள் மனைவி. இந்நிகழ்வின் போது மணமகளின் உடன் பிறந்தவர்கள் அவள் கைகளில் பொறியிடுகிறார்கள். மணமகன் அவள் கைகளில் உள்ள பொறிகளின் மீது நெய்யிட்டு தகுந்த மந்திரங்களை சொல்லி அவள் கைகளின் கீழ் தன் கைகளை வைத்துக்கொண்டு அப்பொறிகளை அக்னியில் சேர்ப்பிக்கின்றான். பாட்டின் முதலடியில் கோதை தன் தமையன்மார்களின் பெருமையை சொல்லி மற்ற 3 அடிகளிலும் தான் பொறியிடுவதற்கு அவர்கள் துணை செய்த விதத்தை சொல்கிறாள். என் தமையன்மார்களின் முகப்பொலிவினை பார்க்கும்போது வரிசிலை வாழ்முகத்து எண்ணெய்மார் என்று வளைந்த வில் வரிசிலை என்றும் வாழ்முகம் என்று ஒளிவீசும் முகம் என்றும் அத்தகைய அழகு வாய்ந்த தமையன்மார்களின் முகத்தை ஒளி பொருந்திய முகம் என்றும் சொல்கிறாள். கோவிந்தனோடு கோதையின் திருமணம் இனிதே நடந்தேறியதை நினைத்து அவர்கள் அடைந்த உள்ளக்களிப்பினால் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னை மார் என்பது என் பிளஸ் ஐ பிளஸ் மார். ஐ என்றால் தலைவன் அல்லது மூத்தவன், ஐமார் என்றால் அண்ணன்மார் என்று பொருள்படுகிறது. ஐமார் என்பது இப்படி வருவதை திருவாய்மொழியில் பார்க்கலாம்.
கண்மமன்றி எங்கள் கையில் பாவை பறிப்பது, கடல் ஞானம் உண்டிட்ட நின்மலா நெடியாய் உனக்கேலும் பிழை பிழையே வன்மமே சொல்லி எம்மை நீ விளையாடுதி, அது கேட்கில் என் ஐமார் தன்மம் பாவம் என்னார் ஒரு நாளன்று தடிப்பிணக்கே என்கிறது. ஒரு சிறுமி கண்ணனிடம் பேசுகிறாளாம். பெருமானே, எங்கள் கையில் இருக்கும் பொம்மைகளை பறித்து கொள்கிறாயே, இது சரியா? பிரளய காலத்தில் வெள்ளத்தில் அழுந்துகிற உலகத்தை உண்டு காத்தவனே, குற்றமற்றவனே, நெடியவனே, நீயே செய்தாலும் அது குற்றம்தானே என்கிறாளாம். எங்களிடம் நீ ஏதேதோ குறும்பான சொற்களை சொல்லி விளையாடுகிறாய். அது எங்கள் அண்ணன்மார் காதில் விழுந்தால் என்ன ஆகும்? தர்மம் பாவம் என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஒரு நாள் தடியை தூக்கி கொண்டு உன்னுடன் சண்டைக்கு வந்து விடார்கள் அப்படிங்கிறா. வந்து இட்டு என்று மனமகிழ்வுடன் மேடைக்கு வந்த தமையன்மார்களை சொல்கிறாள். இட்டு எரி வளர்க்கிறார்கள். வந்து இட்டு எரி முகம் பாரித்து என்று, என்னை முன்னே நிறுத்தி என்று மணமகன் மணமகளின் கையை பிடித்து கொண்டு பொரியை அக்னியில் சேர்ப்பிப்பதற்கு வசதியாக அக்னிக்கும் மணமகனுக்கும் சிறிது இடையே மணமகள் நிற்க வேண்டும். அவ்வாறு பொறியிடுவதற்கு தகுந்த இடத்தில் அக்னிக்கு முன்னே கோதையை நிற்க வைப்பதற்கும் அவளுடைய தமையன்மார்கள் உதவுகிறார்கள். அடுத்து கண்ணனின் கைகளின் மீது கோதையின் கைகளை வைத்து பொறிகளை முகந்து அவள் கைகளில் இடுகின்றனர் அவளுடைய உடன் பிறந்தோர். இரண்டாம் பாசுரத்தில் மணப்பந்தலில் புகுந்த கண்ணனை கோளரின்னு நரசிம்மனாக கண்ட கோதை இங்கு அரிமுகன் என்று அதே நாமத்தை கொண்டு அழைக்கிறாள். அவனை அச்சுதன் என்றும் சொல்கிறாள். அதாவது தன் குணத்தில் மாறாதவன், அழிவில்லாதவன் என்று, தன் பக்தர்களுக்கு அளிக்கும் அன்பில் ஒரு சிறிதும் மாறாதவன் என்றும், அவர்களை அவன் எப்போதும் கைவிட மாட்டான் அச்சுதன் என்றால் என்றும் பொருள். அவனது அன்பில் குறையொன்றும் இல்லாமல் தன் கைத்தலம் பற்றி பின் அம்மி மிதிக்க தன் தாழ் பற்றி இப்போது பொறியிடும்போது துணையாக இருந்து அவனது கைமேல் தன் கையை தாங்கிக் கொள்ளும் கேசவனை அச்சுதா என்று அன்புடன் அழைத்து ஆனந்தம் கொள்கிறாள். அம்மி மிதிப்பது மணமகள் நீடூழி வாழ்வதன் பொருட்டு செய்யப்படுவது போல பொறியிடுவது மணமகனின் நீண்ட ஆயுளை வேண்டி நடைபெறுகிறது. அச்சுதன் நீடூழி வாழ்வதற்காக பொறியிட்ட கோதை இறைவனை பல்லாண்டு பாடி வாழ்த்திய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்லையா? இதை நமக்கு நன்றாக தெள்ள தெளிவாக இங்கே உணர்த்துகிறாள். குங்குமம் அப்பி குளிர் சாந்தமட்டித்து, குங்குமம் அப்பி குளிர் சாந்தமட்டித்து, மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மேல், அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான், அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மேல் மஞ்சனம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்த இடத்தில் மஞ்சள் நீராட்டல் இங்கு சொல்கிறாள் தோழி. குங்குமக் குழம்பை என் உடலெங்கும் தடவி குளிர் சந்தனச் சாந்தை மிக அதிகமாக பூசி யானையின் மேல கண்ணபிரானோடு சேர்ந்திருந்து திருமணத்திற்காக அலங்கரிக்கப்பட்ட வீதிகளிலே ஊர்வலமாக வந்து பின்னர் மனம் கமழும் மங்கள நீரினாலே எங்கள் இருவருக்கும் நீராட்டுவதாக நான் கனவு கண்டேன் என்று கூறுகிறாள். திருமணம் நிறைவடையும் போது மஞ்சன நீர் தெளித்து மணநீராட்டும் சடங்கு. மஞ்சன நீராட்டும் முன் அக்னியின் வெம்மையால் வாடியுள்ள மணமக்களின் மேனியை குளிர்விக்கும் பொருட்டு குங்குமம் சந்தனம் குழைத்த குழம்பினை அவர்கள் அங்கங்களில் இட்டு உடலில் பூசப்படும் குங்குமம் உஷ்ட நிலையை சரிசமமாக வைத்து கொள்ள உதவுகிறது, தோலையும் பாதுகாக்கிறது. சந்தனமோ உடலின் வெம்மையை தணித்து குளிர்விக்கின்றது. குறிப்பாக மலையில் தோன்றிய சந்தனத்தில் வெப்பத்தை ஒழிக்கும் சக்தி மிகுந்து இருக்கும் என்று குருடை அடுக்கத் தாரங்கடுப்ப வேனிலானே தண்ணியள் என்று, அதாவது அச்சத்தை தருகின்ற மலைசாரத்தில் வளர்கின்ற சந்தனம் போல வேனில் காலத்தில் குளுமையானவள் என்று குறுந்தொகை சொல்கிறது. நரசிம்மமாய் விளங்குகின்ற திருமாலின் தோளை
குங்குமத்தோள் என்று திருக்குறுந்தாண்டகத்தில் பாடுவார் திருமங்கையாழ்வார். செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆறா எழுந்தான் அரியுருவாய் என்று சிவந்த இரத்த வெள்ளத்தில் கிடந்த இரணியனை குங்குமச் சேற்றினால் அலங்கரிக்கப்பட்ட தன்னுடைய திருத்தோள்களின் மேல் தூக்கி கொண்டு திருமால் எடுத்த நரசிம்ம அவதாரம் ஆரவாரத்துடன் எழுந்தான் என்று இப்படி சொல்லி குங்குமமும் சந்தனமும் மருத்துவச் சிறப்போடு தெய்வீகச் சிறப்பையும் பெற்றிருக்கின்றன. அப்பி மட்டித்து என்பது குங்குமத்தை நல்லா தாராளமாக இடுறாளாம், சந்தனத்தையும் தாராளமாக உடம்புல போடுறத குறிக்கிறது. இப்படி சூடியிருந்த மலர் மாலைகளை கழற்றி வைத்துவிட்டு குங்குமத்தையும் சந்தனத்தையும் அணிந்து கொண்டவர்களாகி கோதையும் கண்ணனும் அடுத்து யானை மேல் ஏறி ஊர்வலம் வருகின்றனர். அவர்கள் வலம் வரும் வீதிகள் மணவிழாவின் பொருட்டு அங்கங்கே மங்களத் தோரணங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அத்தகைய மங்கள வீதிகளின் தான் முதலில் 1000 யானைகள் புடைசூழ வலம் வந்து கோதையை மனம் புரிய வந்தான் கண்ணன். இப்படி 1000 யானைகளில் நண்பர்கள் அவனை சூழ்ந்திருக்க நேற்று வலம் வந்த கண்ணன் இன்று திருமணத்திற்கு பின் யானையின் மேல் தன்னுடன் மட்டும் வலம் வருவதை நினைத்து பெருமகிழ்வு கொள்கிறாள் கோதை. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர்கோன் கோதை சொல். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர்கோன் கோதை சொல். தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. இதில் பலஸ்ருதி சொல்கிறாள். வேயர் குலத்தவரால் புகழப்பட்டவராய் திருவில்லுபுத்தூருக்கு தலைவராக விளங்கும் பெரியாழ்வாருடைய திருமகள் ஆண்டாள் தான் கோபாலகிருஷ்ணனுக்கு வாழ்க்கைப்பட்டதாக கண்ட கனவை குறித்து அருளி செய்த இந்த தூய தமிழ் மாலை ஆகிய 10 பாடல்களையும் யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் நல்ல பண்புகள் வாய்ந்த சிறந்த பிள்ளைகளை பெற்று மகிழ்வார்கள் என்று. இப்படி முதலடியில் கோதை தான் கண்ட கனவின் சிறப்பை பற்றி கூறுகிறாள். 2ஆம் அடியில் தன்னை பற்றி உரைக்கின்றாள் இந்த பாசுரத்தில். 3ஆம் அடியில் வாரணமாயிரம் என்னும் இந்த திருப்பதிகத்தின் பெருமையை கூறி அதை பாராயணம் செய்வதால் வாய்க்கக்கூடிய நன்மைகளை இறுதி அடியில் விவரிக்கிறாள். கோதை தான் வாழும் திருவில்லிபுத்தூரில் ஆய்ப்பாடியாகவும் தன்னை இடைப்பெண்ணாகவும் தன் தோழியரை ஆயர்குலத்து மகளிராகவும் வடபெரும் கோயிலுடையான் வடபத்திரசாயி சந்நிதியை நந்தகோபன் இல்லமாகவும் அங்கு எழுந்தருளியிருக்கும் பெருமாளை ஆயர்குலத்தில் தோன்றிய மணிவிளக்காகிய கண்ணனாகவும் பாவனை செய்து திருப்பாவையை அருளிச் செய்தாள். அதே பாவனையுடன் வாரணம் 1000 பாடும்போதும் அச்சுதனை ஆயனாகப் பார்க்கின்றாள். முதல் பாசுரத்தில் நாரணன் நம்பி என்ற கண்ணனை பரமாத்மாவாக பார்த்தவள் திருமணத்திற்கு பின் தனக்குரியவனான கண்ணனை உரிமையுடன் ஆயன் என்று அழைத்து பெருமைப்படுகிறாள். இப்படி ஆயனை கைத்தலம் பற்றுமாறு கண்ட கனவினை ஆயனுக்காக தான் கண்ட கனவு என்று சொல்லி அடுத்து ஆயனுக்கு துணைவியாகும்படி என்றும் புரிந்து கொண்டு தன்னை பற்றி சொல்லும்போது வேயர் குலத்தில் தோன்றிய வில்லிபுத்தூரின் தலைவராகிய பெரியாழ்வாரின் திருமகள் என்று பெருமையோடு சொல்றா. வேயர் என்றால் அந்தணர் என்று இது. அப்படி கோபாலகிருஷ்ணனுக்காக குல கோத்திரங்களை பாராமல் அவனை சரணடைந்தால் ஆயன் உருவில் இருக்கும் அச்சுதன் வெளிப்பட்டு வந்து கோதையின் கைத்தலம் பற்றி அருள் புரிந்தான். இங்கு ஆடு மாடுகளை மேய்க்கும் இடையனாக ஆயர்குலத்தில் அவதரித்த கண்ணனை மனம் புரிய விரும்பினாள் இந்த வேயர் குலப்பெண். இப்படி ஆயன் மேல் கொண்டிருந்த அளவற்ற அன்பின் ஆற்றலால் தான் இருக்கும் இடத்திற்கு அவனை மணமகனாக வரவழைத்து மனத்தினால் மணந்து கொண்ட கனவின் சிறப்பை சொல்வதால் இதை தூய தமிழ் மாலை என்கிறாள். இந்த
தூய தமிழ் மாலையான வாரணமாயிரத்தை 2 பிரிவுகளாக கொண்டது. முதல் 5 பாசுரங்கள் இது திருமணத்திற்கு முன்பு நிகழும் சடங்குகள், அடுத்த 5 பாசுரங்கள் திருமண நிகழ்வுகளை சொல்வது. இப்படி 10 பாசுரங்களையும் 5 என்கிறாள். 10 பாசுரங்களையும் பாடிப்பணியும் பக்தர்களை வல்லவர் என்று பாடுபவர், படிப்பவர், கற்பவர் என்று கூறாமல் வல்லவர் என்று சொல்கிறாள். தம் நெஞ்சில் கொண்ட உறுதியாலும் உண்மையான அன்பாலும் உயர்வான பக்தியாலும் ஒருவர் கடவுளை அடைவது சாத்தியம். அப்படி அவர்களுக்கு கடவுளுடன் வாய்க்கும் உறவு கனவு நிலையில் ஏற்பட்டாலும் அந்த பந்தம் நனவில் வாய்த்ததை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக 7 பிறவியிலும் துணை வந்து காக்கும். இந்த உண்மையை புரிந்து கொள்ள வல்லவர்கள்தான் இந்த பாசுரங்களின் பலனை முழுமையாக பெற முடியும் என்று சொல்கிறாள். இப்படி அவர்கள் பெரும் பேற்றை கடைசி அடியில் விவரிக்கும்போது நல்ல மக்களை பெற்றெடுத்து மகிழ்வர் என்று அத்தகைய குழந்தைகளின் பெருமையை சொல்லும்போது வாயும் நன்மக்கள், வாயும் என்றால் வாய்க்கும், எந்தெந்த நலங்கள் வாய்க்கும் என்று இங்கே சொல்லவில்லை. ஆதலால் குழந்தைகளுக்கு என்னென்ன நற்குணங்கள் வாய்க்க வேண்டும் என்று நம் மனம் விரும்புகிறதோ அந்த குணங்கள் அனைத்தும் வாய்க்கும் என்று பொருள். இந்த கேசவ நம்பியை கால்பிடிப்பாள் என்னும் பேற்றை தான் பெற்றாற்போலே இப்பாசுரங்களை பாடவல்ல பெண்கள் நாரண நம்பியை போன்ற நலமுடையவர்களை தம் வாழ்க்கை துணைவராக அடைந்து மகிழ்வர் என்று அருள் பாலிக்கின்றாள் கோதை. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.